ஒரே ஒரு கட்டில் ஒரு பவர் இருக்கணும். ஒரு எடிட் ரூம்லேருந்து ஒரு லீக் ஆகுறதுன்றது வாய்ப்பே கிடையாது. அவர் அசிஸ்டண்ட் என் அசிஸ்டண்ட் உட்காந்து ரெடி பண்ணுவாங்க. எடிட் பண்ணுறது நாங்கள் 2 பேர் தான், ஷங்கர் சார் நான். ஓகே நல்லா இருக்குது, பட் என்னென்னா என்னோட எடிட் தப்பாக இருக்குது இந்த மியூசிக்கு. ஆக்சுவலாக இந்த ஃபர்ஸ்ட் ஷாட் இது தான் நீங்கள் வைக்கணும், ஏன்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னு நான் கணக்கு போட முடியாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எடிட்டே பண்ணாமல் அப்படியே லைவாக உங்களுக்கு கேப்சர் பண்ணி கொடுக்க முயற்சி பண்ண போகிறோம். சார் மேலே கத்திரி போடுற அளவுக்கு நம்ம இன்னும் வளரல. ஃபுல்லி ஃப்ராங்க் வித் ஆன்சனி குன்சால்வேஸ். ஆல்வேஸ் பீன் a great fan of your second name குன்சால்வேஸ். பயங்கர ட்ரெண்டியாக பெப்பியான ஒரு பேர். அது எப்படி சார் தமிழ்நாட்டில் பிறந்தா அந்த மாதிரிலாம் பேர் வைக்க மாட்டாங்க? அப்படி இல்லை, நான் ஆங்கிலோ இண்டியன். ஆக்சுவலாக என் பேர் ஆக்சுவலாக லுவேலன் குன்சால்வேஸ். அந்த நடு பேர் வாயிலே வராது. நடு பேர் தான் வாயில் வரும் உங்களுக்கு, லெவலன் கொஞ்சம் வராது. ஏன்னா அருள்மூர்த்தி சார்னு ஒருத்தர் இருந்தார் அப்போ எடிட் பாயிண்டில். அவர் தான் வந்து இந்த ஃபஸ்ட் நேமும் வரல, லாஸ்ட் நேமும் வரல, அதாவது மற்றவங்களுக்கு அவருக்கு நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியும். ஸோ ஆனால் உன் பேர் ஆந்தனியே வச்சுக்கோன்னு சொல்லி அந்த ஆட் ஃபிலிம் டைம்லேயே ஆந்தனின்னு ஆயிடுச்சு. எம்சிசியில் படிக்கும் போது யூ வெரன்ட் வெரி பர்டிகுலர் அபவுட் யுவர் ஃபியூச்சர். The thing is, I was very interested in computers when I was doing my college studying both. So I was very interested in that. I was very interested in typing. என்னோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நான் வந்து ஹேண்ட் ரிட்டன் இல்லாமல் ஃபுல்லாக டைப் பண்ணி கொடுப்பேன். அண்ட் ப்ளஸ் எனக்கு ஆல்ரெடி ட்ராயிங்கில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ காலேஜ் முடிச்சு நம்ம ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி உனக்கு கம்ப்யூட்டரும் ட்ராயிங் பிடிக்கும் இல்லையா, ஸோ ஐ வாண்ட் டு ஸ்டடி அனிமேஷன். கிராஃபிக்ஸில் 2-3 months கழிச்சு பார்த்தோன்னா வேறு ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டு, this is also almost somewhere near to the same media and சொல்லிட்டு you want to see what editing is அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ ஒரே ஒரு நாள் அந்த I was behind a person called மாத்தங்கி, அவங்க எடிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க பின்னாடி இருந்தேன். அதில் that's the time I decided I like this editing சொல்லி தான் நம்மளோட பொழப்புன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சார் நீங்கள் அளவாக பேசுகிறதும் நீங்கள் எடிட்டராக இருக்கிறதுனால தானே சார் ஒரு லேகே இல்லாமல் லைஃபையும் அப்படி தான்? அப்படி கிடையாது, நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, டக் 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 டக்குன்னு முடியணும், ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ சைலண்ட்டாக இருக்கும்போது சப்போஸ் ஏதாவது ரெண்டரிங் நடக்குது கம்ப்யூட்டரில் அப்படி இருந்தால் கூட வேறு ஏதாவது மொபைல் வச்சுருந்தோம், ஏதாவது சம்திங் பண்ணணும், சைலண்ட் கம்னு இருக்க முடியாது. அதனால ஆல்வேஸ் பீங் லைக் திஸ். ஆல்வேஸ். சார் இப்போது நிறைய டெக்னிக்ஸ் எடிட்டிங்கில் வந்து காலப்போக்கில் வந்துகிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எப்பேற்பட்ட பாட்டு எப்படி செலவு பண்ணி எடுத்தாலும் எந்திரிச்சு வெளியே போகிற அந்த ஒரு சூழ்நிலையில் you made it a point for people to sit and make notice of your transitions. Songs na catchy-ஆ மாத்தலாம் அப்படிங்கற அந்த ஒரு It's not because I have the knowledge of நான் வந்து continuously வந்து I keep updating myself on music videos and Tamil films, நம்ம Hindi films பார்க்கறோம்ல. You keep updating on the kind of pattern, the kind of cuts and basically you need to have that rhythm. If you have that in you, then you'll be able to cut the song, you'll be able to ஏதாவது ஒரு புதுசாக பண்ணலாமா, இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்குது மியூசிக்கில், இந்த சேஞ்ச் ஓவருக்கு ஏதாவது ஒரு எஃபெக்ட் போடலாமா அப்படின்னு தோணும். ஸோ யூஸ்வலி ஐ டூ தட். இந்த சாங் எடிட் பண்ணிட்டு 1 week கழிச்சு நான் வேறு ஏதோ ஒரு இடத்துல இருப்பேன். டக்குன்னு ஒருவேளை அந்த சாங் பீட்டில் அங்கே இப்படி பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சு திருப்பி I'll come back to the edit room, திருப்பி அந்த சாங் எடுத்து திருப்பி ஃபுல் சாங் ரீஎடிட் பண்ணுவேன். ஸோ இப்போ ஒரு அப்பா, ரொம்ப சீரியஸான ஒரு அப்பா, பையனோட வாக்குவாதம் போயிட்டுருக்கு. பையன் வந்தப்பா நான் ஆந்தனி மாதிரி ஒரு எடிட்டர் ஆகணும், யார் அவர், நான் எடிட்டராக தான் ஆவேன், அவரை மாதிரி தான் ஆவேன் அப்படின்னு நிறைய பசங்க நீங்கள் சொல்லும் போது how responsible you feel having inspired a generation of people who want to become editors? I don't know if I inspired anyone, but இது ஒரு it's a nice creative line, but there'll be a lot of difficulties. You have to go through all those difficulties because it's still a process of learning. I've learned the Avid machine in 2 months. I can't say I've learned editing. It's still learning, it's still in the learning process because ஒரு நாள் ஒன்று you try different type of storytelling, you meet different type of directors, அவங்களுக்கு எப்படி வேணும். So it's all what I learned through the process. Like இப்போ காக்கா திருப்பி if you give it to me, I'll edit it வேறு மாதிரி எடிட் பண்ணேன். ஸோ it's like that only. So you have to have that edit sense தான் முக்கியம். அந்த எடிட் சென்ஸ் இருக்கா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்தால் கரெக்ட். பட் சும்மா எடுத்தோன்னே எடிட்டிங் ஆகணும், I want to become big in editing அப்படின்ட்டு வந்து ஆவிட் மிஷின் மட்டும் கற்றுக்கிட்டு அந்த மிஷினில் ஃபாஸ்ட்டாக டக்குன்னு பண்ணுறது அது விஷயம் கிடையாது. அந்த எடிட் சென்ஸ் இருந்தால் தான் along with your speed you can create something.
ஸோ அந்த எடிட் சென்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வாங்க, இட்ஸ் அ குட் ஃபீல்ட். சார் ஃபார் டிரெக்டர்ஸ் உங்களை வந்து படத்தில் சேர்த்துக்கிட்டு அது ஒரு ரியாலிட்டி செக் தான். ஏன்னா நீங்கள் உடனே தம்பி இது செல்ஃப் எடுக்கல, இது சுமாராக இருக்குது, இது நல்லா இருக்குது, இங்கே நீ இந்த சீனை வச்சுட்டு இதை எப்படி போடுன்னு ரொம்ப கிளியர் கட்டாக ரொம்ப ஜெனுவினாக ஒரு ஃபீட்பேக் கொடுப்பீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதான் என் வேலை இல்லை. ஃப்ரம் அன் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸ்வலாக நான் வந்து கதை கேட்குறதே இல்லை. பிகாஸ் எனக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் லெவல் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ எடிட் பண்ணும்போதே இந்த 2 சீன் எடிட் பண்ணிட்டேன், இந்த 2 சீனில் இந்த கண்டென்ட் வருது, ஸோ ஓகே அடுத்து அவங்க ஷூட்டிங் போகிறாங்க, என்ன எடுத்துன்னு வர போகிறாங்க, இதுக்கப்புறம் என்ன சீன் வரும் அப்படின்னு யூனோ ஐ ஆல்வேஸ் ஹேவ் தட் திங் ஓப்பன், ஃபுல் கதை கேட்காமலே. ஸோ பேசிக்லி ஐ எம் லைக் அன் ஆடியன்ஸ் who is not seeing the film in 2.5 hours. I'm like an audience who is seeing the film over the period of time I edit. ஏன்னா கிளைமேக்ஸ் வரைக்கும் எனக்கு தெரில என்னன்னு, நான் கெஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், ஒருவேளை இதுவாக இருக்குமா, ஒரு ஸோ டேரக்டர் வேறு மாதிரி கொண்டு வர்றார், சில டைம் டேரக்டர் கரெக்டாக நம்ம நினச்ச மாதிரி கொண்டு வருவாங்க, ஃபுல் ரஷ்ஷு, ஆஹா அப்படின்னு இந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போ நான் வந்து டக்குன்னு ஏதோ ஒன்று பார்த்துட்டு சார் இந்த 2 சீன் தேவையில்லை சார், எதுக்கு சார் தேவையில்லை, நேரம் இங்கேருந்து அப்படி போயிடலாம் அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறது தான் ஒரு எடிட்டருக்கு நல்லது. இங்கே பிகாஸ் ஐ எம் நாட் டாக்கிங் ஆஸ் அன் எடிட்டர், ஐ எம் டாக்கிங் ஆஸ் அன் ஆடியன்ஸ். இன்னும் இது வேணாம் இது ரொம்ப லேக்காக இருக்குது, இது டோட்டலாக இந்த 3 சீன் தூக்கிட்டு நடுவில் இந்த 2 ஷாட் போட்டு ஒரு டைலாக் போட்டு அப்படியே ஜம்ப் பண்ணிடலாம் சார். இந்த சீன் ஓகே, பட் இந்த சீன் ஒரு க்ரூஷியல் ஷாட், ஒரு க்ளோஸ்அப் ஷாட் ஒன்று தேவைப்படுது. அந்த க்ளோஸ்அப் ஷாட் தான் மெயினே இந்த சீனுக்கு. த பீப்புள் ஹூ ஒர்க் வித் மீ தே ஆர் லைக் ஓகே இவர் சொல்கிறது தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்ட் நீங்கள் சொல்லுது கரெக்ட், இந்த ஒரு க்ளோஸ்அப் எடுக்கணும்ல, ஓகே அடுத்த பேட்ச் ஒர்க்கில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அன்லெஸ் யூ ஆர் ஓப்பன் டு த பர்சன் ஹூ யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார், only then you can join hands along with them and create something இல்லையா. ஸோ that's the best way to be as an editor. சார் ஒரு பேண்ட் ஆஃப் பிரதர்ஸ் மாதிரி நீங்களும் உங்கள் அசிஸ்டன்சி சேர்த்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தால் ஒரு வார் படம் போஸ்டர் மாதிரி இருக்கும். ஒரு யூ கைஸ் ஆர் வெரி க்ளோஸ்லி கனெக்டட், உங்களோட அசிஸ்டண்ட்டாக ஆகணும்னு நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ what is that criteria, how do you choose your assistants, because it's your workplace, it is very crucial. Usually நான் செலக்ட் பண்ணுறாங்கன்னா they come for internship. அந்த இன்டர்ன்ஷிப்பில் ஐ வில் ஸ்டடி தம், ஓகே அது அவங்களுக்கு ரியலாக அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு அப்படின்னு. எனக்குன்னு ஒரு த வே நான் எப்படி வந்தனோ அந்த மாதிரி தான் அவங்களும் வரணும்னு நான் என்னோட இது கொஞ்சம் ஒரு கஷ்டத்தோட ஒரு இதோட. ஸோ நான் வந்து கேட்டுருவேன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஏதோ பிரச்சனையா இல்லை உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் இங்கே தான் இருக்க போகிறீங்க. அவங்கள வந்து 2-3 இயர்ஸாக வாட்ச் பண்ணுவேன். ஸ்லோவாக வந்து ஐ வில் கிவ் தம் சேயிங் இந்த 10 சீன் சும்மா ரஃப் எடிட் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லி. ஸோ அது பேஸ் பண்ணி அவங்க க்ரியேட்டிவாக இருக்காங்களா இல்லை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா, கரெக்டான டேக் சூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு தென் ஐ வில் அலாட் தெம் அ ப்ராஜெக்ட். பட் 2 வகையாக எடிட் பண்ணுவேன். ஒன்று வந்து டேரக்டர் அவரே உட்காந்து என் அசிஸ்டண்ட்டோட உட்காந்து ஃபுல் ஃபில்ம் எடிட் பண்ணி என்கிட்ட வந்து ப்ரெசென்ட் பண்ணுவார், இதுதான் என் படம், டோட்டலாக 4.5 hour. ஓகே நான் அந்த படத்தை ஃபஸ்ட் வாட்டி நான் பார்ப்பேன், அது வரைக்கும் நான் ஒரு ஃப்ரேம் கூட பார்க்க மாட்டேன். ஃபஸ்ட் வாட்டி பார்த்துட்டு ஓகே நம்ம வந்து ஸ்டைலைஸ் பண்ணிக்கலாம், இது கட் பண்ணலாம், இது பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படி ஒர்க் பண்ணுறது ஒன்று. இன்னொன்று வந்து நானாக உட்காந்து ஃப்ரெஷ்ஷாக படம் பிகினிங்லேருந்து பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இதில் தெர் ஆர் ஃபியூ டேரக்டர்ஸ் ஹூ ஒர்க் திஸ் வே, தெர் ஆர் ஃபியூ டேரக்டர்ஸ் ஹூ ஒர்க் தட் வே. ஸோ அவங்களுக்கு என் அசிஸ்டண்ட்டெல்லாம் கனெக்ட் பண்ணி விட்டு நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு எடுத்துருவாங்க. பிகாஸ் தே ஜஸ்ட் டூ அன் ஆப்ரேட்டர்ஸ் ஒர்க், பட் ஸ்டில் அதுலேயும் அவங்க கற்றுப்பாங்க இல்லையா, டேரக்டர் ஸ்டில் இங்கே கட் பண்ணு, இதுக்கு அடுத்து இந்த ஷார்ட்டு போடு ஓகே. ஸோ இஸ் இட் ட்ரூ தட் யூ டோன்ட் அலோவ் எனிபடி எல்ஸ் டு கட் ஷங்கர்ஸ் ஃபில்ம், நீங்கள் மட்டும்தான் முழுக்க உட்காந்து இன்ஃபர்மேஷன் லீக் இல்லாமல் அப்படின்ட்டு இல்லை. இப்போ ஷங்கர் சார் ஹி ஹஸ் காட் ஹிஸ் வே ஆஃப் ஒர்க்கிங். அவர் என் அசிஸ்டண்ட் உட்காந்து ரெடி பண்ணுவாங்க, எடிட் பண்ணுறது நாங்கள் 2 பேர் தான், அந்த ஷங்கர் சார் அண்ட் நான். ஹீஸ் மோர் ஆஃப் வெரி ப்ரொஃபஷ்னல், வெரி ஹி நோஸ் வாட் ஹி வாண்ட்ஸ். எக்ஸாக்ட்லி. சார் இப்போது தாண்டவம்னு ஒரு படம் வந்தது, அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் டயத்தில் அவங்க ஹார்ட் டிரைவ் ஃபுட்டேஜ் தொலைஞ்சு போய் இட் ஆக்சுவலி காஸ்ட் லாட் ஃபார் தி ப்ரொடியூசர் ஐ பிலீவ். அந்த மாதிரி ஏதோ ஒரு நடந்துச்சு. இப்போது எடிட்டர் அவரோட ஹவுஸ் ஆஃபீஸு சூட்டு பயங்கர கேர்ஃபுல்லாக இருக்கணும், சிஸ்டம் டவுன் ஆகிடக்கூடாது, டெக்னிக்கலி யூ ஹவ் டு கெட் யுவர் செல்ஃப் ஏன்னோ பயங்கரமாக ரீஇன்வெஸ்ட் பண்ணி இந்த சீன்ஸ் லீக் ஆகுது அப்படின்லாம். அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச உங்களோட படங்களில் வந்து வெரி ரொம்ப சேக்ரெடாக ரிச்சுவலிஸ்டிக்காக பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஹவு சீரியஸ் இஸ் தட் சைட் ஆஃப் எடிட்டிங் சார்? இல்லை இப்போ அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா ஆல் த எடிட்டர்ஸ் வி ஹேவ் தட் எத்திக்ஸ். இது வந்து போகக்கூடாது, நம்ம பேர் வருதில்ல அங்கே எடிட்டர் அப்படின்னு சொல்லி அவங்களோட பேர் வருதில்ல. இட்ஸ் லைக் ஆர் கிரியேஷன் ஆல்சோ, டைரக்டரோட கிரியேஷன், இட்ஸ் ஆர்ட் டைரக்டரோட கிரியேஷன், எங்களோட கிரியேஷன் எல்லாம் புட் டுகெதர் தான் படத்தில் வருது. ஸோ இட் இஸ் ஆர் ஒர்க், எங்களை மீறி அது வெளியே போகாது.
And also it depends on the selection of assistants. Very trustworthy people. அவங்க வந்து ஒரு அவுட்டும் என்னை கேட்டு தான் போவோம். ஒரு அவுட்டும் என்னை வந்து கேட்டு அதில் ஒரு வாட்டர் மார்க் போட்டு டைரக்டர்ஸ் வியூவிங் அப்படின்னு ஒரு வாட்டர் மார்க் போட்டு, நான் மட்டும் இல்லை எல்லா எடிட்டர்ஸும் அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ ஒரு எடிட் ரூம்லேருந்து ஒரு லீக் ஆகுறதுன்றது வாய்ப்பே கிடையாது. அந்த செக்யூரிட்டி கோடு ஞாபகம் வச்சுக்கணும், உங்கள் லேப்டாப்புக்கு ஒரு ஹைலி ப்ரொடெக்டட் பாஸ்வேர்டு அப்படியெல்லாம் தேவையில்லையே, தேவையில்லை. பிகாஸ் வி ஹாவ் ட்ரஸ்ட் ஆன் ஈச் அதர். ஸோ யூஸ்வலாக இன் சம் அதர் பிளேசஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலி இட் கோஸ் அவுட் நோ ஃப்ரம் மலேசியா, நாட் ஃப்ரம் எடிட்டிங் ரூம். நெவர். சார் ஒரு சாஃப்ட்வேர்னால் அதில் ஒரு லிஸ்ட் ஆஃப் டூல்ஸ் இருக்குங்களா சார்? அதில் இருக்கிறதுலே நீங்கள் எந்த படத்துக்கு சார் ஜாஸ்தி டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் கணக்கு போட முடியாது. ஏதாவது ஒரு இதில் நான் நிறைய போனேன் அப்படின்ட்டு இல்லை. த பெஸ்ட்டு டூல் எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் கட். ஒரே ஒரு சிஸ்ஸர் இருக்குல்ல, அதுதான் பெஸ்ட் டூல். அங்கே அந்த கட் இருக்குல்ல, தட் இட் ஹேஸ் அ பவர். யூ ஷுட் கிரியேட் ஒன் பவர். ஒரே ஒரு கட்டில் ஒரு பவர் இருக்கணும். அதுதான் மெயின். அதுதான் ஸ்டோரி டெல்லிங். அதுதான் தட் இஸ் த பெஸ்ட் டூல் ஆக்சுவலி. சார் இப்போ நிறைய படங்கள் பார்க்கும்போது ஒரு ரிதமே இல்லை சார். ஒரு ஆடியன்ஸாகவே கேட்குறேன், ஒரு ஆர்ஆருக்கும் அந்த ஒரு சீனுக்கும் ஒரு ரிதம் இல்லாமல் எங்கே சஸ்டெயின் பண்ணணும், எங்கே டக்குன்னு கட் பண்ணணும், எங்கே வந்து உடனே சீன் மாறணும் அப்படின்னு. ஸோ ஹவு டு யூ செட் ரிதம் டு யுவர் கைண்ட் ஆஃப் அ ஃபிலிம்? ஏன்னா ஆந்தனி சார் தான் இந்த படம் கட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிற அளவுக்கு தான் உங்கள் ஒர்க் இருந்திருக்கு இன்னி வரைக்கும். அதாவது நான் வந்து ஒரு சீன் எடிட் பண்ணும்போது அந்த சீனோட ட்ரீட்மெண்ட்டு, அந்த சீனோட த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஆஃப் தி ஆடியன்ஸ் வைல் வாட்சிங் இட், அதெல்லாம் பேஸ் பண்ணி நானே ஒரு மியூசிக் போடுவேன். மியூசிக் போட்டு அந்த அளவுக்கு ஒரு பாஸு, இந்த இடத்துல ஒரு சின்ன மூணு ஷாட்டில் ஆடியோ இருக்காது, யாருமே பேசிக்க மாட்டாங்க, 3 ஷாட் யாருமே பேசல, எல்லாம் சைலண்ட்டாக இருக்காங்க. சடனாக அங்கேருந்து ஆரம்பிக்குது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மியூசிக் சேஞ்ச் ஓவர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி மியூசிக்கே நானே போட்டு எடிட் பண்ணுவேன். ஸோ தட் இட் கிவ்ஸ் ஒன் ரிதம் டு த சீன். இல்லை ஒரு சேஸ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இப்போ சேஸ் சீக்வன்ஸ் இருந்தால் கூட சேஸ் போயிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு டைமில் எல்லோரும் நிறுத்துவாங்க. ஸோ அங்கே ஒரு பாஸு, அது மாதிரி மியூசிக் போட்டு எடிட் பண்ணுறது உண்டு. சம்டைம்ஸ் வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்கிட்ட வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க ஒரு ரஃபாக, ஓ இதுதானா, ஓகே. சம்டைம்ஸ் தே டோன்ட் சீ, தே கிரியேட் தியர் ஓன் திங். ஸோ அந்த டைமில் இருக்கும்போது என்ன ஆகுன்னா, நான் அதை பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குது, பட் என்னென்னா என்னோடய எடிட் தப்பாக இருக்குது இந்த மியூசிக்கு. ஸோ அது திருப்பி எடுத்துவாங்க, திருப்பி ரீஎடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த சேஸ் சீக்வன்ஸை திருப்பி இந்த ரீரெக்கார்டிங் பேக்ரவுண்டோட வச்சுட்டு அது திருப்பி ரீஎடிட் பண்ணுவேன். ஸோ that's how it works. How do you keep pushing yourself from getting saturated, sir? திரும்ப it's a painstaking process-ஆ இல்லை திரும்ப நான் அதை ரீஎடிட் பண்ணணும் இல்லை அது பழகிடுச்சுங்க. அது ஒரே ஒரு ஷாட்டு, ஒரே ஒரு டேக்கு எடுத்துன்னு வர மாட்டாங்களே யாரும். யூஸ்வலி ஒரு ஷார்ட்னா அது ஒரு 10 டேக் இருக்கும், இல்லை ஒரு 5 டேக். நவ் இட் இஸ் டிஜிட்டல், எவ்ரி திங் டிஜிட்டல். ஸோ அவங்க ரிஹர்சல் பண்ணுறதெல்லாம் இருக்கும். அது டேக் 1, டேக் 2, டேக் 3, டேக் 4 எல்லாம் ரிஹர்சல். அதுக்கப்புறம் தான் மெயின் டேக் 1, டேக் 2ன்னு வரும். ஸோ எல்லாத்தையும் பார்க்குறோம்ல, எல்லாத்தையும் பார்த்தா தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும்ல. யூஸ்வலாக வந்து டைரக்டர் வந்து சொல்ல மாட்டார் கதை, ஐம் லைக் தட். ஸோ நானே அந்த ரஷ்ஷை ஸ்டடி பண்ணி நானே வந்து ஓஹோ இதுதான் சொல்ல வராரா, இந்த ரஷ் ஸ்டடி பண்ணும்போதே தெரிஞ்சிடும் இதுதான். அப்படி தான் நான் ஆட் ஃபிலிமெல்லாம் ஒர்க் பண்ணுறது. யூஸ்வலாக நான் ஆட் ஃபிலிம் எடிட் பண்ணும்போது டேரக்டர் இருக்க மாட்டாங்க, ஆட் ஃபிலிம் டேரக்டர் இருக்க மாட்டாங்க. டக் எடிட் பண்ணி முடிச்சுட்டு 30 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் எடிட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டேன், முடிஞ்சிச்சு உங்கள் ஆடு வாங்க அப்படின்னு. ஸோ ஐ லைக் டு see the rushes by myself and நானே முடிவு பண்ணி ஓகே இதுதான் சீனு, ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஷாட் நம்ம என்ன பண்ணலாம், லாங் ஷாட்டு போகிற யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, லாங் ஷாட் யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம க்ளோஸ்அப்பில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நானாக ஒரு சேஞ்ச் பண்ணி, அண்ட் தே வில் ஆல்சோ நோ, சரி நம்ம சொல்கிறத விட அவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம், நம்ம ஒரு மைண்டில் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ ஆஸ் அன் எடிட்டர் அவங்க என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். ஐ எம் டாக்கிங் இன் ஜென்ரல் எடிட்டர்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு தே வில் சி, ஓகே ஓஹோ இது நல்ல ஒரு ஆங்கிளாக இருக்குது. சம்டைம்ஸ் தே வில் சே இல்லை ஆக்சுவலாக இந்த ஃபர்ஸ்ட் ஷாட் இது தான் நீங்கள் வைக்கணும், ஏன்னா உங்களுக்கு தெரியல இங்கேருந்து ஒரு 10வது சீனில் ஒரு மேட்ரு நடக்கும், ஸோ அதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் ஷாட் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு சொல்லுவாங்க. பட் ஐ டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் தேர் பிகாஸ் ஐ டோன்ட் லிசன் டு தி ஸ்டோரி. ஸோ அந்த மாதிரி சம்டைம்ஸ் தே வில் கரெக்ட், ஐ வில் கரெக்ட், அந்த மாதிரி இருக்கும். சார் இப்போது எடிட் டேபிள் ஏதாவது கதை மாறி இருக்கா சார்? நீங்கள் இன்புட் கொடுத்து படமோட ஃப்ளோ மாறி இன்னும் எடிட் டேபிளில் நிறைய மாறுங்க, நிறைய மாறும். எந்த படம்னு நான் சொல்ல முடியாது, பட் நிறைய மாறும். அதாவது ஒரு படம் எல்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் ஸ்க்ரீனில், ஒரு பெரிய ஸ்க்ரீனில் உட்காந்து பார்க்கும்போது நான் டியூன் பண்ணிட்டேன். நான் மட்டும் இல்லை, எவ்ரிபடி ஐம் டாக்கிங் ஆஸ் அன் எடிட்டர். ஓகே எல்லாம் டியூன் பண்ணுவாங்க. அதாவது ஓகே இது ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறோம் படம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
படம் போயிட்டே இருக்கும் ஒரு 20 minutes 25 minutes 30 minutes 35 minutes 40 minutes வரைக்கும் போயிட்டுருக்கோம். இட் வில் ஆல் பி செட்டப். என்னையா இது படம்னு சொல்லி ஆஸ் அன் ஆடியன்ஸ் யுவர் மைண்ட் வில் கோ கப்புட். அவங்க வந்து நான் என்ன தான் சொல்ல வராங்க இவங்க இப்போ என்ன இப்போது அப்படின்னு சொல்லி நொந்து நூலாகி அப்படி இருக்கும்போது தான் கரெக்டாக ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகும், ஒரு பிரேக்கிங் சம்திங் ஆகும். அப்புறம் ஒரு இன்ட்ரோல் வரும், ஓஹோ இதான் படமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் படமே. ஸோ யூஸ்வலாக டியூரிங் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும்போது சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்தோன்னு அந்த இன்ட்ரோல் பிளாக்கை போடலாம். எடுத்தோன்னு அந்த இன்ட்ரோல் பிளாக்கை போட்டு அதுக்கப்புறம் வந்து சில நாட்கள் முன்பு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். ஸோ படம் ஓப்பனிங்லேயே வந்து ஒரு அப்படி இருக்கும், அப்படி ஒரு இது கொடுத்துட்டு அப்புறம் இது இப்படி தான் நடந்தது இப்படி. ஸோ அதை எதிர்பார்த்துட்ருப்பாங்க, அந்த 40 நிமிஷம் கண்டினியூஷன் எதிர்பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்குவோம். சில விஷயங்கள் வந்து இந்த மேட்ரை இங்கே ஓப்பன் பண்ண வேணாம், இங்கே வந்து அது வந்து அப்ரப்டாக பிரேக் பண்ணி செகண்ட் ஹாஃப் போர்ஷனில் அங்கே ஓப்பன் பண்ணலாம் அந்த மேட்ரு. ஸோ அது வரைக்கும் அவங்க யோசிச்சிட்டே இருக்கட்டும், இது என்ன நடந்தது இங்கே அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கட்டும். அது வரைக்கும் யோசிக்கிட்டே படம் பார்த்துட்டு இருக்கட்டும். அவங்களும் மேனிப்புலேட் பண்ணிட்டோம், ஒருவேளை இது நடந்திருக்குமோ அப்படின்னு. ஸோ அவங்க மைண்டுக்கும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, ஆடியன்ஸோட மைண்டுக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் எல்லா படத்துலையும் நடந்திருக்கேன். சார் நீங்கள் பார்க்க ஹீரோ மெட்டீரியல் மாதிரி இருந்தாலும் ஒரு பரங்கிமலை ஜோதி ஆடியன்ஸ்னு நினைக்கிறேன் சார். டக்கு படம் எங்கேயாச்சும் டிப் ஆச்சுன்னா அப்படியே மூஞ்சில் காமிச்சு கொடுத்துருவீங்க உடனே. ஆஹா கலாய்க்கிறீங்களா? அந்த மாதிரி தான் யூ ஆல்வேஸ் பீன் லைக் தட் சார். உங்க வாட் கைண்ட் ஆஃப் an audience are you? என்ன மாதிரி ஒரு படம் என்ன பொறுத்த வரைக்கும் ஐம் ஒன்னு வாட் யூ சே தட் பரங்கிமலை நோ தட் சேம் ஒன்லி. ரெண்டு பாப்கார்ன் எடுத்துட்டு போய் படம் பார்த்துட்டு வந்துடும், அவ்வளோதான். அதை பற்றி யோசிச்சு இந்த எடிட்டிங் ஏன் இப்படி பண்ணாங்க, இல்லை கேமரா ஒர்க் இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படியெல்லாம் கிடையாது. ரெண்டு பாப்கார்ன் எடுத்துன்னு போய் படம் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடும், அவ்வளோதான். நீங்கள் இப்போ ஹரி சாரோட சிங்கம் படம் பார்த்தீங்களா சார்? நான் பார்த்தேனே. அந்த ஒரு அவ்வளோ கட்ஸு ஒரு படத்துக்கு போகணுன்ற அவரோட ட்ரெடிஷனாக சிங்கம் படம்னா அப்படியே சிங்கம் மாதிரி போகணும், அதான் கரெக்டாக இருக்குது. அடிச்சு பறக்க விட்டு அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது டு யூ ஹேவ் அ நம்பர், இந்த படத்துக்கு தான் நான் ஜாஸ்தி கட்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் பண்ண படங்கள் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஐ வுட் பிக் அயன் நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். அயன் காக்காக்கு ஆல்சோ ஏகப்பட்ட கட்டு இருக்கு. மன்மதனில் இருக்கும், மன்மதன் அந்த ஃபஸ்ட்டு சாங் அதில் இருக்கும் நிறைய கட்டு. சார் டில் டேட் என்னோட ஃபேவரட் ஒர்க் வந்து வேட்டையாடு விளையாடல கற்க சாங் தான் சார். ஸ்டாண்ட்ஸ் ஒரு டெஸ்டிமோனி ஃபார் எவர். அதில் ஸ்பெசிஃபிக்காக அந்த பாட்டோட ரிதம்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணது மட்டும் இல்லாமல் நிறைய நீங்களே ஒரு இந்த பில்லர்லேருந்து இந்த பக்கம் இப்படி வந்த உடனே அவரோட லுக்கு மாறும், அப்புறம் ஒரு டியூன் டாடா 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 டாடான்னு மாறும், அதுக்கேற்ற மாதிரி சாரோட பொசிஷன்லாம் மாறி இருக்கும். அந்த பர்டிகுலர் விஷயம் மட்டும் எப்படி பண்ணீங்க? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த ஸ்பாட்டில் நினைக்கிறது தான். அந்த ஸ்பாட்டில் எடிட் பண்ணும்போது ஓகே இந்த டக் 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 இந்த 4 பீட்டுக்கு அப்படி ஓகே அப்படி பண்ணலாமா அப்படி. அதே நீங்கள் சொன்ன அந்த 4 டக் டக்குன்னு மாறுதில்ல, அது ஆடியோ ரிமூவ் பண்ணி பாருங்கள், ரொம்ப கேவலமாக இருக்கும். புரியுதுங்களா? அந்த ஆடியோட அந்த சேஞ்ச் ஓவர்ஸோட அந்த ஆடியோவோட பார்க்கும்போது இது சப்கான்ஷியஸ் மைண்டில் அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும். பட் அந்த ஆடியோ இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி. ஸோ ஆன் த ஸ்பாட்டில் எடிட் பண்ணும்போது ஓகே இங்கேருந்து இப்படி போகலாம், இங்கேருந்து ஓகே அங்கே ஒரு பில்லர் வந்துச்சுல, அந்த பில்லரை வச்சு கரெக்டாக அந்த சவுண்டில் தான் வருது அந்த பில்லர். ஸோ ஓகே அங்கே வச்சு இது நோக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்லி தட்ஸ் இட். அவ்வளோதான் போடு சார். இந்த ரெக்வீம் ஃபார் அ ட்ரீம்னு ஒரு படம் இருக்குது சார். அதில் வந்து அந்த ஹிப்ஹாப் கட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அந்த ஒரு காலகட்டத்தில் பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு. அந்த மாதிரி வேணும்ட்டே புதுசாக ஒன்று பண்ணணும்னு இல்லாமல் ஒரு படம் நிஜமாவே வில் புஷ் யூ டு த நெக்ஸ்ட் லெவல். ஆண்டனி யூ டன் திஸ் ஃபார் தீஸ் மெனி இயர்ஸ், ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யூ டு டூ சம்திங் எல்ஸ்ன்றது அந்த படம் உங்ககிட்ட டிமாண்ட் பண்ணும். அந்த மாதிரி இப்போ 2.0லையோ இல்லை ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்லையோ ஏன்னா ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டீங்க. அந்த மாதிரி நான் பெஞ்ச் மார்க் செட் பண்ணணுன்னே தோணவே இல்லையா எனக்கு. காக்காக்கு எடிட் பண்ணும் போது கூட நான் வந்து இது வந்து நான் வந்து ஒரு எடிட்டர் ஆகணும் அப்படின்றாலும் தோணவே இல்லையா எனக்கு. அன்னைக்கு என்ன தோணிச்சோ, அன்னைக்கு பண்ண 2 சீன் அன்னைக்கு என்ன தோணிச்சோ அதுதான் நான் பண்ணேன். இந்த படத்தில் வந்து நான் என்ன பண்ணோம், பயங்கரமான ஒரு எடிட்டிங் பண்ணி எல்லாரையும் காலி பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது எனக்கு. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோமோ அதான் உங்களே நீங்கள் காலி பண்ணணும்னு கூட அந்த அப்படியெல்லாம் கிடையாது. கரெக்டாக அந்த எடிட் பண்ணும்போது ஏதோ ஒரு தாட் வரும், ஓகே இது மாதிரி பண்ணலாமா, இந்த மாதிரி மாற்றி போடலாமா அப்படின்னு ஒரு தாட் வரும். அதுக்கேற்ற மாதிரி நான் போவேன். ஐ கோ பை ஐ டேக் ஈச் டே as it comes, ஐ டேக் ஈச் சீன் as it comes. அண்ட் அந்த சீன் எடிட் பண்ணும்போது உள்ள என்ன ஐடியா இருக்கோ, என்ன ஐடியா தோணுதோ ஐ ஜஸ்ட் கிவ் தட் அவுட். சார் இப்போ வினய் தாண்டி வருவாயா மாதிரி அப்படி ஒரு படமும் கட் பண்ணியிருக்கீங்க. ஒரு அயன் கோலிஸோட மாதிரி ஒரு பரபரன்னு படம் கட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த டயத்தில் அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு டே டு டே எப்படி இருக்கும்? அது அப்படியெல்லாம் கிடையாது. நமக்கு பொறுத்த வரைக்கும் வெளியே வந்தால் நான் வேற ஆள், உள்ளே அந்த எடிட் ரூம்குள்ளே போனேன்னா
அங்கே நான் ஒரு வேறு ஆள். அந்த எடிட் ரூம்குள்ளேயே அந்த மாதிரி ஒரு ஜான் ஃபிலிம் எடிட் பண்ணும்போது and that's how it's supposed. I see it like on very breezy kind of a thing. ஒரு ஃபைட் கட் பண்ணுறோன்னா ஆப்வியஸ்லி நல்லா பயங் டன் 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 ஒரு மியூசிக்கெல்லாம் போட்டு அதுக்கு so you're a very rhythm driven person, sir. Yeah, it depends on what you're doing and how you're doing it. So Shankar sir பொறுத்தவரை what it is with him always to keep doing bigger things, and how excited are you to work on a film of that scale? 2.0 கதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது, பட் ஐ வில் டெல் யூ தட் இட் இஸ் லைக் 10 times bigger than the first one. Like இப்போ iOS version 1 வந்தது இல்லை ஐஃபோனில், அது பார்த்தோன்னே பெஜராயிட்டிங்க. iOS சூப்பராக இருக்குது ஐஃபோன் அப்படின்னு. இப்போ iOS 10.2 வந்திருக்கு. so many changes are there, so many improvements are there, so many things are there. அந்த மாதிரி தான். That's the comparison I'll give you on Endiran. Yeah. How was it the first time you saw the Rush? How excited were you? I can't be excited because பார்க்குறதெல்லாம் empty plate தானே. How will I be excited? So it's all created, no? Yeah. இப்போ நான் லீனியராக ஒரு நரேஷன் இருக்கும், வாய்ஸ் ஓவரில் கௌதம் மேனன் சார் பயங்கரமாக என்ஹான்ஸ் பண்ணுவார். ஸோ யுவர் ஒர்க்கிங் ஸ்டைல் வித் ஹிம் டெஃபினெட்லி ஸ்டாண்ட்ஸ் அவுட் எவ்ரி சிங்கிள் டைம். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் பிரெயின் ஸ்டார்மிங் ஹேப்பன்ஸ் அண்ட் ஹவு மச் ஆஃப் space is there between you and him to negotiate? He's a very open person when it comes to creating something. So அதனால் ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே அப்படி தான். காக்காலேருந்து கூட அப்படி தாங்க. ஹீல் பி இந்த ஷூட்டிங் ஸ்பாட். நான் பாட்டுக்கு எடிட் 4-5 சீன் எடிட் பண்ணி வச்சுறேன். சாயந்தரம் வந்து 8 o'clock அப்படி வந்து பார்ப்பாரு, மச்சான் சூப்பராக இருக்குடா அப்படி, ஷுவராக இந்த கட்டிங் ஒத்துக்குப்பாங்களா அப்படின்னு. அதான் டோன்ட் வரி, இல் பி ஆல் ரைட் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஹீ கிவ்ஸ் மீ அ லாட் ஆஃப் ஃப்ரீடம் டு ஒர்க். ஹீ ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஒரு நரேஷன் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டைல் எப்பவுமே இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம வந்து ஒரு பெரிய ஃபுல் ஜங்கான ஒரு மெட்டீரியல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப லேகாக இருக்குன்னு தோணும் சில டைம் எடிட் பண்ணும்போது. ஸோ இதெல்லாம் கம்ப்ரெஸ் பண்ணி அந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு போனால் எப்படி இருக்கும்ன்ட்டு ஐ வில் த்ரோ த ஐடியா ஆர் ஹீ வில் த்ரோ த ஐடியா சேயிங் இப்படி பண்ணலாமா, நேரேட் பண்ணிடுறேன், இது நீ அப்படியே வந்து கம்ப்ரெஸ் பண்ணிடுற அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஆஃப்டர் த ரஃப் எடிட் மோஸ்ட் ஆஃப் இட். Have you seen a bit of என்னை நோக்கி பாயும் தோட்டா சார்? எப்படி இருக்கு என்னை நோக்கி பாயும் தோட்டா? I have not seen a bit, but some people, one of my assistant is working on the film. I'm not sure whether I'm editing the film or not though. Oh, okay. So maybe for the first time Gautam Menon sir illada oru I'm not sure. I'm seriously there because they have not informed me anything, so I'm not sure about that. Yeah. Na wiki page la unga per dhaan potrukku. நீங்க படத்தை எடிட் பண்றதோட அந்த ட்ரெய்லர் டீசர் எடிட் பண்றதுல ஜாஸ்தி ப்ரெஷர் இருக்கு போல. எனக்கு இப்படிதான் வேணும் உடனே அட்டென்ஷனை கிராப் பண்ணிடணும். அது ஓகேவா? நல்ல விஷயமா சார்? அது நல்ல விஷயம்தான். ஒரு ட்ரெய்லர் தானே ரொம்ப முக்கியம். அதாவது படத்தோட ஃப்ளேவரை கொடுக்குறது, அந்த ஃப்ளேவர் வந்து போய் சேரணும். இப்போ கஜினி படம்னு எடுத்துக்கோங்க. கஜினி படம் ட்ரெய்லர் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே டாக்டர் பேசுவார். 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்தாலும் மறந்துடுவான், ஃபோட்டோ எடுத்து வைப்பான், ஏன்னா யாரோ ஒருத்தர் தலையில் அடிச்சாங்க அவனை அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஓப்பனிங்கில் இருக்கும் ட்ரெய்லரில். ஸோ அந்த ஆடியன்ஸ் ஆல்ரெடி வீட்டில் உட்காந்து டிவி உட்காந்து பார்க்குறாங்க, அந்த ட்ரெய்லரை பார்க்குறாங்க. ஸோ அது டியூன் ஆகிட்டு தான் வராங்க. இந்த படம் எப்படின்னா இந்த ஆள் 5 நிமிஷத்தில் ஒரு வாட்டி மறந்துடுவார் அப்படின்னு டியூன் ஆகி வந்து பார்க்குறாங்க. ஸோ யூ ஹேவ் டு டெல் தெம் வாட், கொஞ்சம் சொல்லணும்ல வாட் திஸ் ஃபில்ம் இஸ் அபவுட் அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் என்ன நடந்தது வந்து பாருங்கள் அப்படின்னு. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் ட்ரெய்லர் அண்ட் டீசர் ஆஃப் தி ஃபில்ம். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் தி ஸ்பேஸ் அண்ட் டைம் டு டிஸ்கஸ் அபவுட் யூ. வெல்கம். more than anything else. Thank you so much, sir. You're welcome. So fully frank முடிஞ்சிருச்சு. எங்களோட ஹேம்பர் கிஃப்ட் ஹேம்பர் ஆந்தனி சாருக்கு ஸ்டைலான மனுஷன் எங்களோட ப்ராடக்ட் போட்டு சுற்றினா எங்களுக்கு கெத்து தான். It is one of our very celebrated t-shirts and I hope you like it. Yeah, it nice. says superstar forever. Yes. இது நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கணும். Sure. Nice. ஆமாம். ஸோ to infinity and beyond. உங்களை பற்றி பேசினாலே லவ் அந்த ஆண்மகன் மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். there's one fresh smile on his face. சார் இதில் நீங்கள் என்ன வேணால் குடிக்கலாம், அது உங்களோட ஆசை, இஷ்டம், விருப்பம். So it says keep your friends close and your drinks closer. So it says roti kapda or cinema, which is pretty much you. சினிமா இல்லாத உங்கள் வாழ்க்கை எப்படி சார் இருந்திருக்கும்? ஆமாம், ரொம்ப முக்கியம். Thank you so much. For more videos please subscribe Fully Filmy, www.fullyfilmy.in. visit பண்ணுங்க. Cheers.